அங்கே சென்று ரைடு நடத்த திராணி இருக்கா அந்நிய நாட்டு பாடத்தில் ஒழுத்து திங்கும் RSS உனக்கு துப்பில்லை மக்களுக்கு சேவையாற்றும் உன்னிலக்கா மத்திய அரசே மோடி அரசே ஏவாதே அடக்குமுறையை எங்கள் மீது ஏவாதே முறியடிப்போம் எங்களுக்கு எதிரான பொய் பிரச்சாரத்தை நீதியை கொண்டு முறியடிப்போம் தகர்த்தெறிவோம் அடக்குமுறையை தகர்த்தெறிவோம் வீழ்த்துவோம் மக்கள் விரோத பாசிச அரசை விவசாய விரோத பாஜக அரசை வீழ்த்துவோம் ஜிந்தாபாத் கண்டிக்கின்றோம் அதிகார அத்துமீறலை கண்டிக்கின்றோம் அமலாக்கத்துறையின் அதிகார அத்துமீறலை கண்டிக்கின்றோம் விவசாய போராட்டத்தை சதி செய்யாதே அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் ஹலோ இருக்க சொல்ல சொல்லுங்க கொஞ்சம் வெளியே இருக்கணும் ஆஃப் பண்ணி பேசலாம் மாநில தலைமையகம் உட்பட தேசிய நிர்வாகிகள் அவர்களுடைய வீடுகளிலும் பாஜக அரசினுடைய கைப்பாவையாக மாறியிருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அன்று சோதனை நடத்தியிருந்தது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள மக்கள் விரோத சட்டங்களை தற்பொழுது விவசாயிகளுக்கு எதிரான ஒரு சட்டத்திலிருந்து உலகமே குறிப்பாக கவனித்து வரக்கூடிய அளவிலே மாபெரும் போராட்டத்தை டெல்லியிலே விவசாயிகள் நடத்தி வருகிறார்கள். இதை திசை திருப்புவதற்காக மக்களுக்காக பணியாற்றக்கூடிய சேவையாற்றக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமைகளுக்காக போராடக்கூடிய மாப்பிள அமைப்பு என்பது பாஜகவினுடைய வெறுப்பு அரசியலுடைய இந்த போராட்டங்களை திசை திருப்பும் வழக்கமாக தன்னுடைய அரசியல் தோல்வியை மறைக்க வெறும் அமைப்பையோ அல்லது உரிமைக்காக போராடக்கூடிய தனியார் கொண்டு வைக்கும் ஒரு பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கையின் அடிப்படையிலே அமலாக்கத்துறை தகவலுக்கு தேசிய நிர்வாகிகளுடைய அதை உண்மையாக கண்டிப்பதற்கு இந்த பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கை குறித்து தமிழக முழுவதும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டங்களை நடத்த தீர்மானித்திருக்கிறது. அதே போல இது போன்ற இந்த அச்சுறுத்தலினாலும் குற்றங்களை நீங்கள் அடக்கிவிட முடியாது. காப்பரேட்டை பொறுத்தவரையில் பாசிசத்தினுடைய அச்சத்தை எதிர்த்து இந்த மண்ணிலே உருவானது அமைப்பு ஒருபோதும் அமலாக்கத்துறை அல்ல, பாஜகவினுடைய எத்தனை அரசியல் காலத்திற்கு எத்தனை அதிகார வர்க்கத்தினுடைய அலுவலகங்கள் என்னுடைய வீடுகளில்
ஹிட்லர் ஆட்சி நடப்பதற்கு நல்லா சொல்லுங்கண்ணா. அந்த பையன் கிட்ட ஊருக்கு போயிருக்காரு. உண்மையாக நாங்கள் கண்டிப்பதோடு மக்கள் மன்றத்திலே சர்வாதிகார ஆட்சி பையன் ஒரு 2000 கூட இந்த வந்து தந்துடுறான். வந்து அவசியம் 2000 பண்ண கூட இந்த லஞ்சுக்கு வருவான் வந்து தரான். வீரியமாக எங்களுடைய போராட்டங்களை இந்த மண்ணிலே நிலைநிறுத்துவோம் என்பதை நாங்கள் வெளியே போ 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 உலகத்துறையே வெளியே போ உலகத்துறையே வெளியே போ பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில தலைமை பாப்புலர் ஃப்ரண்டின் மாநில தலைமை அலுவலகத்தை விட்டு வெளியே போ அலுவலகத்தை விட்டு வெளியே போ வெளியே போ வெளியே போ வெளியே போ இந்த பாஜக அரசு ஏவல் துறையே வெளியே போ ஏவல் துறையே வெளியே போ உலகத்துறையே வெளியே போ உலகத்துறையே வெளியே போ உலகத்தை விட்டு வெளியே போ உலகத்தை விட்டு வெளியே போ மாநில தலைமை அலுவலகத்தை கீழே இறங்கு ஜிந்தாபாத் 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 கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம் அதிகார அத்துமீறலை கண்டிக்கின்றோம் 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 அமலாக்கத்துறையை வன்மையாக கண்டிக்கின்றோம். சரி செய்யாதே சரி செய்யாதே சரி செய்யாதே சரி செய்யாதே பாஜக தோல்வியை மறைக்க சரி செய்யாதே சரி செய்யாதே அஞ்ச மாட்டோம் அஞ்ச மாட்டோம் அடக்குமுறைக்கு அஞ்ச மாட்டோம் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் பயப்பட மாட்டோம் திரிக்காதே திரிக்காதே வீடியோ எடுத்து ஆர்எஸ்எஸ்ஸின் அதிகாரத்தை அரசு துறையை திரிக்காதே ராணி இருக்கா ராணி இருக்கா அந்நிய நாட்டு பணத்தில் திங்கும் ஆர்எஸ்எஸ் அடக்க உனக்கு திராணி இருக்கா மக்களுக்கு சேவையாட்டும் மத்திய அரசே மோடி அரசே முறியடிப்போம் முறியடிப்போம் போங்கப்பா கொஞ்சம் பின்னாடி போங்க. வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் மக்கள் பாசிச அரசை விவசாயிகளோட அரசை வீழ்த்துவோம் வீழ்த்துவோம் ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் வெளியேறு வெளியேறு அமலாக்கத்துறையே அலுவலகத்திலிருந்து வெளியேறு கீழே இறங்கு கீழே இறங்கு அமலாக்கத்துறையே கீழே இறங்கு கீழே இறங்கு இந்த இது ஃப்ரண்ட் அடைப்பாங்க பின்னாடி ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் 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 பாப்புலர் ஃப்ரண்ட் ஜிந்தாபாத் காவல்துறையா காவித்துறையா ஆர்எஸ்எஸ் ஏவல் துறையா கண்டிக்கின்றோம் கண்டிக்கின்றோம்
உள்ள ஏப்பா அவர் போங்க போங்கன்றாரு அப்ப நீங்க நில்லுங்க என்ன பண்றாங்க சொல்லும் போது அது தெரியும்ல மாநில அமலாக்கத்துறை மக்களுக்காக போராடக்கூடிய உழைக்கக்கூடிய அமைப்புகள் மத்திய பாஜக அரசினால் முன்வைக்கப்பட்டு தங்கள் அரசியல் தோல்விகளை மறைப்பதற்கும் இது போன்ற மத்திய அரசினுடைய அமைப்புகளை இந்த அந்த அமைப்புகளுக்கு எதிராக ஒரு மாபெரும் அடக்குமுறையை ஏற்படுத்தி தற்பொழுது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள விவசாய சட்டத்தை உலகமே இன்று உன்னிப்பாக கவனித்துக் கொண்டு வரக்கூடிய மிகப்பெரிய போராட்டத்தை டெல்லியிலே இந்திய விவசாயிகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விவசாய போராட்டங்களை திசை திருப்பதற்காக வழக்கம் போல் தங்களுடைய பழிவாங்கும் அரசியல் நடவடிக்கையை மத்திய பாஜக அரசு அதன் அடிப்படையிலே மக்கள் இயக்கத்தின் மீது தனது அடக்குமுறை ஏவி அமலாக்கத்துறையை அளிப்பதோடு எங்களுடைய அமைப்பினுடைய எங்களுடைய போராட்டங்கள் அனைத்தும் ஜனநாயகத்தை உயர்த்தி பிடிக்கவும் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியை இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய அளவிலான ஒரு கொள்கைகளை வகுத்து இந்த அமைப்பு செயல்பட்டு. ஆனால் பாஜக அரசோ நேர்மாறாக மதசார்புள்ள நாடை மதசார்பற்ற நாடை மதவாதம் மையப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியிலே முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. இதை தீவிரமாக களத்திலே இறங்கி போராடக்கூடிய எனவே எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் எல்லாம் பொய்யானதும் அவசரமானதும் கடந்த காலங்களிலெல்லாம் நாங்கள் நிரூபித்து வந்திருக்கிறோம். ஆக இந்த ரேடுகளிலும் எந்த விதமான எங்கள் மீதான எந்த குற்றங்கள் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து வருகிறோம். அதே நேரத்தில் இந்த ஒடுக்குமுறைகளை எங்கள் அடக்குமுறைகளை எங்கள் மீது ஏவி எங்கள் குரல்களையோ எங்கள் மீதுக்கான போராட்டத்தையோ தடை செய்து கொள்ளலாம் என்று பாஜக அரசு பகல் கனவு காண்பிவிடக்கூடாது. ஒருபோதும் பாஜகவுடைய இந்த கனவு பலிக்காது. எந்த அடக்குமுறைக்கும் எந்த விதமான யாருடைய யார் முட்டக்கூடிய எந்த அரசு அமைப்பு முட்டக்கூடிய எந்த அச்சத்தையும் கண்டு அஞ்சுபவர்கள் அல்ல பாப்புலர் ஃப்ரண்ட். அச்சத்தை எதிர்த்து உருவாக்கின இந்த அமைப்பு மக்களிடத்தில் இருக்கின்ற அச்சத்தை போக்குவதற்காக எங்கள் அமைப்பு உருவாக்கப்பட்டது. எனவே எங்கள் அச்சுறுத்தலும் நாங்கள் அதிகப்பட்டோம். அதாவது கடந்த காலம் இது வந்து இன்றைக்கு நேற்று நடந்த ஒரு ரொம்ப காலத்துக்கு முன்னாடி சில போலியான குற்றச்சாட்டுடைய எங்களுடைய ஃபண்ட் கலெக்ஷன் விஷயத்தில் நாங்கள் வந்து தவறான முறையில் கையாளுற மாதிரியான ஒரு அது வந்து இல்லை என்பது நாங்கள் எல்லா ஒவ்வொரு வருடம் எங்களுடைய அந்த இதை இன்கம் டேக்ஸ் நாங்கள் பயன்படுத்தி இதுவரைக்கும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டு அந்த துறைகளையும் தொடர்ந்து அரசு மத்திய பாஜக அரசு ஆட்சியில் வந்துள்ளது. யாரெல்லாம் தங்களுக்கு வந்து எதிராக இருக்க அமைப்புகள் அரசியல் கட்சிகள் எல்லாமே இது மாதிரியான அமலாக்கத்துறை போன்ற துறைகளை வந்து அச்சுறுத்துறது அவங்க வழக்கமாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் எங்களுக்கு இந்த அடக்குமுறைகள் ஏற்படுகிறது. இது வந்து எங்கள் உண்மை கிடையாது. எல்லா நேரங்களிலும் எங்களுடைய எல்லா கணக்கு வழக்குகள் அதில் எந்த ஒளிவு முறை இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. வாரண்ட் எல்லாம் வச்சுதான் ஏன்னா
என்ன ப்ரொசீஜரோ அந்த ப்ரொசீஜரை சொல்கிறாங்க. அதில் வந்து இந்த ஏன்னா சாதாரணமாக எங்கள் அலுவலகத்தில் வந்து ரைட் பண்ண முடியாதுன்றது அவங்களுக்கு தெரியும். அதனால் அவங்க ப்ரொசீஜராக தான் போவாங்க. ஆனால் இது வந்து இந்த ப்ரொசீஜருங்கிறது இந்த வழக்கு இதுக்கு வழக்கு பின்னாடி வந்து இந்த ரைடு எல்லாமே ஒரு கால்குலரோடு நடத்துகிற ஒரு விஷயம். இதில் என்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணா கூட இது முழுக்க எங்களுக்கு எதிராக எங்களை என்ன செய்யணும் ஒரு நிலைக்கு வந்து பாஜக நிற்கிது. ஏன்னா இந்த விவசாய போராட்டத்தை திசை திருப்பதற்கு ஏதோ ஒரு பக்கம் இந்த நாட்டுக்கு ஏதோ அச்சுறுத்தல் கவனத்தை திசை திருப்ப வேண்டிய ஒரு தேவை வந்து அரசு இங்கே மாநில அலுவலகத்துக்கு போகிறாங்க. இது இல்லாமல் சென்னையில் வந்து 2 தேசிய நிர்வாகிகள் அதில் ஒருத்தர் முன்னாள் தேசிய நிர்வாகி இப்போ கரண்டாக இருக்கிற ஒரு மாநில நிர்வாகி அவர் வீடுகளிலும் மதுரை மற்றும் தென்காசியில் எங்களுடைய தேசிய நிர்வாகிகள் இருக்காங்க. அவங்க வீடுகளிலும் 4 பேர் மாநில செயலாளர். கட்டணம்